நோ டெவலப்மெண்ட் எப்படின்னா இந்த கடந்த 5 வருஷத்துல தான் நோ டெவலப்மெண்ட். ஆனா டெவலப்மெண்ட் ஆனது தெரியுமா? கஞ்சா. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? சின்ன 2 வயசு குழந்தைகளை கற்பழிக்கிறது. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? 70 வயசு பொம்பளையிலையும் ரோட்ல விடுறது இல்லை. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? கொங்கு பகுதியில தோட்டத்துல யாரும் குடியிருக்க முடியல. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்க. இதுதான் டெவலப்மெண்ட் ஆனது தமிழ்நாட்டில். இதைதான் முதலமைச்சர் நோ டெவலப்மெண்ட் சொல்றாரு. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். காங்கிரஸ் எங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா கூட்டணியில மட்டும் சீட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டுல எங்க இருக்கா? எங்கேயுமே கிடையாது. கூட்டணியில போயிட்டு வச்சிருக்காங்க. அதாவது ஆலங்குளத்துல துப்பாக்கி சுடுறோமா, போலீஸ்ல போனா லாக்அப்லயே சுடுறாங்க. எல்லாம் நடக்குது. எல்லாம் திமுக ஆட்சியில மட்டும்தான் அதெல்லாம் அலங்கோலாம் நடக்கும். உண்மையிலே ஆலங்குளத்தில் நடைபெற்ற சம்பவம் என்பது உண்மையிலே மிக வருந்தத்தக்கது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த போலீஸ்காரர்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. நாட்டாளுகிற முதலமைச்சருக்கு போலீஸ்காரங்கள்ட்ட எப்படி கட்டுப்படுத்தணுங்கிறது தெரியல. ஆக ஒரு கட்டுப்பாடு இல்லாம இன்னைக்கு ஒரு போயிட்டு இருக்கிற அரசாங்கத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி தான் அது நிர்ணயம் செய்யும் என்பது தெரியும். அந்த கூட்டத்தை நான் பார்க்கல. அந்த கூட்டத்தை பார்த்தாதான் நம்ம பதில் சொல்ல முடியும். இல்ல, திமுகவை பொறுத்தவரையிலும் அதாவது அடக்குமுறை சக்தி அதிகமா போயிட்டு. இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்த்து கொலை செய்யணும் அயோக்கியா அப்படின்னு பேசுறவரை விட்டு வச்சிருக்காங்க. ஆனா முதலமைச்சரை பத்தி ஏதாவது தவறா பேசினா உடனே பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. இதுதான் திமுகவுடைய ஒரு பாசிச அரசியல். தலைமைச் செயலர் மாற்றிருக்காங்க. அதாவது தேர்தல் அதிகாரி ஒரு தலைமைச் செயலர் இருந்தனால மாநில அரசுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், உதாரணமா கன்னியாகுமரியில பார்த்தா அழகு மீனான்னு ஒரு கலெக்டர் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தா முழுக்க திமுக மாவட்ட செயலாளர் மாதிரியே பணியாற்றுறாங்க. சாத்தூர்ல ஒரு டிஎஸ்பி பாத்தீங்கன்னா எங்களுக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு போலீஸ் துறையும் வருவாய்த்துறையும் இன்னைக்கு இணைந்து தேர்தலில் எப்படியாவது திமுக கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா அது நடக்காது.